அக்லி ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் அக்லி ஸ்டேட்மெண்ட் எனி டே. அது யார் பண்ணாலும் அக்லி ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இன்னைக்கு இது ரொம்ப அக்லியா இருக்கு, அதனால பேட் வந்து பெட்டர் ஆயிராது. டிவிக்கு பார்ட்டிக்குள்ளேயே ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி கிட்ட தவறான முறையில பேசினது, ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பெண் வந்து சமூக வலைத்தளத்துல ரிலீஸ் பண்றாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? டிவிக்கு நிர்வாகிகளால அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆபாசமாக சித்தரிக்கப்படுறாங்க, ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் இருக்குது, எதுக்குமே அவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லையே. ஸோ இஸ் இட் ஃபார் ஆல் விமன் ஆர் ஃபார் ஒன் விமன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. இங்க நடக்கிறது வந்து ஒரு பர்சனல் வெண்டேட்டா அண்ட் வெஞ்சன்ஸ். மற்ற விமன் எல்லாம் விமன் இல்லையா? இந்த அரெஸ்ட் தேவையா அப்படின்னா ஒன் ஃபுல் டே எஸ்டர்டே ஆல்மோஸ்ட் வேஸ்டட் பை த என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அக்ராஸ் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். எல்லா இடத்துலயும் ஒரு சைடுல டிவிகே பீப்புள் வந்து போராடுறாங்க, இன்னொரு சைடுல டிஎம்கே பீப்புள் வந்து ரோட்ல இருக்கிறாங்க, கொடியை எடுத்துட்டு நடக்கிறாங்க. யாருமே வந்து ஸ்டெர்லைட்காக வந்து நிக்கல, ஐஆர்எல் பிரச்சனைக்காக வந்து நிக்கல, பரந்தூர் விமான நிலையத்தில் உள்ள ஜிஓ கேன்சல் பண்ணுங்கன்னு வந்து நிக்கல. அவங்களோட லீடரை யாராவது தப்பா பேசிட்டாங்க, இல்லாட்டி அவங்க லீடருக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, எங்க தலைவரை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ப்ராக்ரெசிவ் அரசியலை நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு இந்த கோர் அஜெண்டா, காவிரி நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து டைல்யூட் பண்ணிட்டீங்க இந்த என்டையர் இதுல வந்து. ஸோ எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்டா தான் இருக்கு. ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் ஒண்ணுல விஜய் அவர்கள் வந்து ஒரு விசிட்டுக்கு போயிடுவாரு, ஒரு ஆய்வு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாரு, இல்ல இந்த மாதிரியான. ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடியும் இருந்த அரசுகள் இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் டிவிகே கவர்மெண்ட் இஸ் டூயிங் த சேம் திங்.